ஹே ஹாய் மேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம்னா ஸ்பேஸை பற்றின விஷயம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசம்னு சொல்ல முடியாது, நிறைய இடத்துல நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் வித்தியாசமான தகவல். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிரகத்தை பற்றி. மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஸ் கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு முதல் எங்களோட பூமியை மாதிரி நீர், எரிமலைகள், பள்ளத்தாக்குகள், தீவுகள் இப்படிப்பட்ட பல அம்சங்களை கொண்டு அழகா இருந்தது. அதுக்கு பிறகு காலநிலை மாற்றத்தால அங்கே இருந்த நீர் இப்படிப்பட்ட அழகான விஷயங்கள்லாம் அழிச்சு போய் இப்போ ஒரு பாலைவன பிரதேசமா இருக்கு. இந்த செவ்வாய் கிரகம் சூரிய குடும்பத்திலேயே 2வது சின்ன கிரகம். அதோட சைஸ் அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள இந்த செவ்வாய் கிரகத்தை அடைக்கிடலாம், அந்த அளவுக்கு சின்ன. இதுல மொத்த நிலப்பரப்பும் இந்த மொத்த பிளானட் ரவுண்டா இருக்கு தானே, அந்த ரவுண்டை எல்லாம் சேர்த்தா உலகத்துல இருக்கிற நிலப்பரப்போட அத்தனை பரப்பளவும் சேமா இருக்கும். அதாவது எங்களோட உலகத்துல இருக்க கண்டங்கள் அத்தனையும் ஒன்றா சேர்த்தா நாங்க எந்த அளவு சைஸுக்கு வருமோ அந்த சைஸ்ல இந்த மொத்த பிளானட்டுமே இருக்கு. பூமியை மாதிரியே நிலவு இருக்கு, ஆனா பூமிக்கு ஒரு நிலவு, இதுக்கு 2 நிலவு. கிட்டத்தட்ட பூமியில இருந்து ஒரு 225 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த மாஸ் இருக்குது. இதை தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுக்கிற டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 மணித்தாலும் 37 நிமிஷம். இதுல வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். இதுல நிறைய எரிமலைகள் இருக்கு, நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு, நீர் ஓடைகள், அதாவது ஆறுகள், சமுத்திரங்கள் இருந்ததுக்கான நிறைய தடயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அவங்களோட மெயின் ப்ராஜெக்டே மாசுக்கு போறதுதான். அப்ப அதுக்காக அவங்க நிறைய உழைச்சு கொண்டிருக்காங்க. இன்னொரு 2025 மாசுக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு அவங்க பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு அருகில் இருக்கிற கிரகத்தை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போறது என்னன்னா ஒலிம்பஸ் மூன். ஒலிம்பஸ் மூன் சொல்லி போட்டு இந்த எங்களோட சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய எரிமலைன்னு சொல்றது இதுதான். இந்த வாயின் விட்டம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த உயரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உயரம் மட்டும் 25 கிலோமீட்டர் உயரம். எங்களோட எவரெஸ்ட் மலையில இருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருசு. எங்களோட எவரெஸ்ட் 9 கிலோமீட்டர் உயரம். அதுல இருந்து 3 மடங்கு பெருசுதான் இந்த ஒலிம்பஸ். இந்த ஒலிம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 5% சாய்வான நிலைமையில இருக்கு. அப்ப பார்த்து போட்டீங்கன்னா நீங்க ஒரு ஏணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏணியை செங்குத்தா வச்சா அப்படி இருக்கும், அப்படி இந்த மலை இருக்கு நேரா. இதுல சாய்வான பாதிகள் குறைவா தான் இருக்கு. இந்த 85 கிலோமீட்டர் அகலமான வாய் எப்படி உருவானதுன்னா அந்த எரிமலை வெடிச்சதால வந்த மேக்மா, எரிமலை குழம்புகளால் ஆனதுதான் இந்த எரிமலை வாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த எரிமலை இன்னும் ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு மேல் வெடிச்சது. அதுக்கு பிறகு இன்னும் வெடிக்கல, ஆனா இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. கீழே எரிமலை குழம்புகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. நான் 2வது என்ன பார்க்க போறோம்னா தர்சீஸ் வால்கனோஸ்ன்னு சொல்லி. தர்சீஸ் வால்கனோஸ் இப்ப நாங்க இந்த ஒலிம்பஸுக்கு போற வழியிலேயே இந்த தர்சீஸ் வால்கனோஸ்ன்னு சொல்லி ஒரு 3 மலை இருக்கு. இந்த ஏரியாவில கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து 4000 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு இடத்துல 12 பிரம்மாண்டமான எரிமலைகள் இருக்கு. ஒலிம்பஸை போலவே இந்த பூமியில இருக்கிற எரிமலைகளை விட பெருசா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் கிரகத்துல ஈர்ப்பு குறைவா இருக்கிறதால மலைகளுக்கு உயரமா வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த எரிமலைகள் எப்ப வெடிச்சிருக்குன்னு சொன்னா 2 பில்லியன் வருஷத்துக்கு முதல் தான் வெடிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் உருவாகி செவ்வாய் கிரக வரலாற்றுல பாதியில இது வெடிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. 1980 வைக்கிங் 1 என்று சொல்லப்படுற ஒரு சேட்டலைட் பிடிச்ச படம் தான் இது. இதை பாத்தீங்கன்னா அந்த 3 டொட் மாதிரி இருக்கு. அந்த 3 டொட்டு தான் இந்த எரிமலைகள். கிட்டத்தட்ட 16 மைல் உயரம் உள்ளது. இது அடுத்ததான் நாங்க பார்க்கும்போது வேலிஸ் மெரினர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகத்துல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. சூரிய குடும்பத்திலேயே பெரிய எரிமலையை மட்டுமில்ல, பெரிய பள்ளத்தாக்கும் இந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கு. நாசாட கூற்றுப்படி தோராயமா ஒரு 1850 மைல்கள் நீளமானது, அதாவது 3000 கிலோமீட்டர். உலகத்துல கிரேட் கேன் சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குன நீளம் 800 கிலோமீட்டர். அதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பெருசானது. இந்த பள்ளத்தாக்கு எப்படி உருவானது என்று இன்று மட்டும் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கல. அது உருவானது குறித்து சில பல கோட்பாடுகளை இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. தர்சீஸ் பகுதி, அதாவது இந்த எரிமலைகள் இருக்கிற பகுதி உருவான போது அங்க இருக்கிற டெக்டோனிக் பிளேட்ஸ் சொல்றாங்க. பூமியிலேயும் இருக்கு டெக்டோனிக் பிளேட்ஸ். ஸோ அந்த பிளேட்ஸ் மாற்றத்தால்தான் எரிமலைகள் வளர்ந்து இந்த இடத்துல பள்ளத்தாக்குகள் உருவானதா விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. எரிமலைகள் வளர வளர ஒரு இடம் உயரமாகவும் இன்னொரு இடம் பள்ளத்தாக்காகவும் மாறிக்கொண்டு வந்தது. அப்படி எரிமலைகள் வளர்ந்து இந்த சின்ன பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இப்ப மாறி நிக்குது.
ஸோ இதுக்கு பேர் தான் வேலிஸ் மெரினர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்க போனதுதான் செவ்வாய் கிரகத்துல ஐஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ செவ்வாய் கிரகத்துல ஐஸும் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல ஐஸும் இருக்கு. அது செவ்வாயில நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். இப்ப நாங்க எங்கட பூமியை எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்கட பூமியில நாங்க நார்த் அண்ட் சவுத் பகுதியில் தான் நார்த் அண்ட் போல் சவுத் அண்ட் போல்ஸ் சொல்லுவோம். அந்த பகுதியில் தான் டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே மிக குறைவா இருக்கு. அண்டார்டிக் ஆர்டிக் இருக்கிற இடத்த நாங்க அப்படி சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்திலயும் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல தான் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கு. ஸோ அந்த இடத்துலதான் இவங்க ஐஸ் கட்டிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2008ஆம் ஆண்டு பீனிக்ஸ் லாண்ட்ரஸ் சொல்ல போற ஒரு சேட்டலைட் தான் இதை கண்டுபிடிச்சது. இங்க உலகத்துல இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஐஸ்ல வந்து ஆக்சிஜன் இருக்காது. CO2 தான் நாங்க வந்து குளிரா இருக்கிற டைம்ல அது அப்படியே உறைஞ்சு பனிக்கட்டியா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பனிக்கட்டிகள் நிறைந்த பகுதியில உயிர்கள் வாழுதா இல்லையான்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுதான் இருக்காங்க. இன்னும் முழுசா முடிவடையல. அப்படி முடிவடைஞ்சதுன்னா இங்க உயிர்கள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் எங்களோட தென் துருவம் வடதுருவம் பூமியில இருக்க தென் துருவம் வடதுருவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இன்னும் உறைஞ்ச நிலையில சில பல பாக்டீரியாக்கள் அதாவது உயிரினங்கள் மனுஷன் தோன்றதுக்கு முதல் இந்த உயிரினங்களை இன்னும் கண்டுபிடிச்சு கொண்டுதான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போனா குறைந்து போகிற நிலைமையில இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர் அங்க உயிர்கள் வாழக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை நாசா கண்டுபிடிச்சிருக்கு. அப்படி செவ்வாய் கிரகத்திலயும் உயிர்கள் இருக்கான்றதான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கலாம். ஓகே காய்ஸ், இதை மாதிரி நாங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்ப்போம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்து கொண்டு வரோம் நாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, கீழே காமெண்ட்டையும் சொல்லுங்க. நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் நீங்க பண்ற சப்ஸ்கிரைபால தான் எங்களுக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனா இருக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு. நன்றி.